ஏன்னா இல்லை 2020 அந்த 1 தேர்தலை பொறுத்தவரை அந்த ஒரு அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் அதற்கு எதிரான ஒரு அலை இருந்ததாக ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடும், கட்சிகளை உடைக்கக்கூடும் என்று ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. பாஜக தமிழகத்தில் காலூன்றி விடக்கூடாது என்று அவர்கள் போட்டதனால் இங்கே 45% 39% என்ற ஒரு வித்தியாசம். அதில் கூட 75 தொகுதிகளை அந்த சூழ்நிலையில் கூட அப்போதும் அதிமுக இதே போன்ற பலவீனமாகத்தான் இருந்தது. அப்போது டிடிவி உள்ளிட்டோர் தனித்து நிற்கிறார்கள். அதிமுக உடைந்த உடைந்ததாக ஒரு பிம்பம் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் கூட ஒரு 75 தொகுதிகளை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுறாங்க. இப்போது அது போன்ற சூழ்நிலையை விட ஒரு சாதகமான சூழ்நிலை தான் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகி 5வது ஆண்டு அந்த இருக்கு. அதில் ஒரு சில அதிருப்தி இருப்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில மீண்டும் 2வது முறையாக ஆட்சி என்பது இந்த புதிய ஒரு அரசியல் சூழ்நிலையில அது சாத்தியமா அப்படிங்கிறத இந்த விவாதத்தோட ஒரு மையப்புள்ளியா இருக்கு சார். இல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இதுல மக்கள் வாக்குச்சாவடிக்கு வருகிற பொழுது 2 நிலைகளில் தான் தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க. ஒன்று, தாங்கள் விரும்புகிற இயக்கத்திற்கு வாக்களிப்பது. சரி. 2வது, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் சூரியன் கட்சி, நான் பம்பரம் கட்சி, நான் ஓட்டு போடுவேன், நான் காங்கிரஸ் கட்சி, நான் அதிமுக, ரெட்டை இலை, எம்ஜிஆர் சொல்லி இது போன்று வாக்களிப்பவர்களுடைய சதவிகிதம் என்பது ஒரு நிலையானதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே இப்ப நிலையற்றதாக மாறுது. இருந்தாலும் நிலையானதுன்னு வச்சுக்க. அதற்கு பிறகு கடந்த காலங்களில் இந்த 4 ஆண்டுகள்ல இந்த கடந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆட்சி எப்படி நடக்கிறது, இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் என்ன, மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி நடந்திருக்கிறதா என்பதை பார்த்து வாக்களிப்பவர்கள் ஒன்று. 2வது, நம்ம எந்த கட்சியின் மீது நம்பிக்கை வைக்கலாம் என்று மக்கள் ஒரு நிலைக்கும் இன்றைக்கு தள்ளப்படுகிறார்கள். எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாம பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் திமுக, பட் இருந்தாலும் நீ அடுத்த முறை ஒரு வாய்ப்பு கொடுப்பான், இன்னும் நல்லா செய்வாங்க. அதிமுக பாஜக எல்லாம் சரியா வராதுங்க, அந்த கூட்டணிலாம் அதெல்லாம் தலைமையே சரியில்லை, ஒன்றிய அரசாங்கமே மதவாத அரசியல் பண்ணிட்டு இருக்கு, அது போன்ற ஒரு மதவாத சாதியவாத அரசியலை முன்னெடுக்கிற இயக்கத்தோட சேர்ந்து இருக்கிற பாஜகவுக்கு அதிமுகவுக்கு எல்லாம் ஓட்டு போட வேண்டாம், அது தமிழ்நாட்டுக்கு சரியா வராது அப்படின்னு மக்கள் 3வது நிலையில் இருந்து யோசிக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் மையப்படுத்தி தான் வாக்குச்சாவடிக்கு மக்கள் செல்வார்களே தவிர கடந்த காலம் அதுக்கு முன்னால காலத்தில் இருக்கிற அரித்மேட்டிக் கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு தான் பயன்பாடாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது ஒரு திமுக கூட்டணியில் ஒரு திமுக கூட்டணி கட்சி சிந்தனை போக்கில் உங்களோட கருத்து அது இருக்குது. மக்கள் இபிஎஸ்ஆ ஸ்டாலினா, திராவிட மாடலா அல்லது மதவாத அரசியலா என்ற எண்ணி இந்த வாக்குகளை போடுவாங்க. அது திமுக காரங்க போடுவாங்க. பொதுவான வாக்காளர்களை கவர்வதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் என்ன செய்திருக்கிறது? அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சாரத்தில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை, பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரவில்லை, அரசு ஊழியர், ஆசிரியர், போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டம் என பல்வேறு ஒரு அதிருப்தி இருக்கிறது. அந்த பொதுவான வாக்குகளை தான் எவ்வாறு பெறப்போகிறார்கள்? அதற்கு தான் நல்ல கேள்வி, நல்ல அருமையான கேள்வி. நான் இந்த ஒரு செய்தியை தொடர்ந்து எல்லா தொலைக்காட்சிகளிலும் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டு பதிவு செய்யறேன். ஒரு இயக்கத்தின் மீது ஒரு 4 ஆண்டுகால ஆட்சியின் மீது குற்றம் சொல்வது என்பது கடந்த 4 வருஷத்துல இங்க என்ன நடக்குதுன்னா, எதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லையோ, எதையெல்லாம் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக திமுக தலைமையிலான கூட்டணி திமுக கட்சி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததோ அதுல இருக்கிற 520ல 470 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்க. மிச்சம் இருக்கிற நிறைவேற்றலன்னு எதை வாக்குறுதிகளாக கொடுத்ததை நிறைவேற்றவில்லை என்கிற செய்தியைத்தான் பதிவு செய்கிற இடத்தில் எதிர்கட்சிகள் இருக்கிறது என்பது ஒரு அவமானகரமான நிலைமை நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயக்கம் கடந்த 4 ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களில் இருக்கிற குறைகளை எடுத்து சொல்லுகிற இடத்தில் இன்றைக்கு எதிர்கட்சிகள் இல்லை. அந்த இடத்துல ஆளும் கட்சி அவர்களை வைக்கல. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த இல்லம் தேடி கல்வி,
மக்களை தேடி மருத்துவம், தமிழ் புதவன் திட்டம், பெண்களுக்கு இந்த மாணவர்களுக்கு 1000, அது இன்னைக்கு வந்து என்ரோல்மெண்ட்ல 30% பெண்கள் வந்து இந்த 1000 ரூபாய் கிடைச்ச உடனே கல்வி கற்பது அதிகமாக இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த திறன் மேம்பாடு நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு யூபிஎஸ்சி தேர்வில் 57 பேர் கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு தொடர்ந்து இருக்கிற திட்டங்கள் ஒரு 27, 28 திட்டங்கள் எப்படி மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது. அந்த திட்டங்களில் இருக்கிற குறைபாடுகளை யாராவது பேசியிருக்காங்களா? இந்த கடந்த 4 ஆண்டுல உடனே நீட்டும்பாங்க, நீங்க அதிமுக வந்து பேசணும்னு பார்த்தா உடனே காவிரி பிரச்சனைபாங்க, மேகதாதும்பாங்க. அதாவது ஒரு இயக்கம் என்பது 100% தங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விடவே முடியாது. என்னை பொறுத்த வரையில் அரசியல் பார்வையாளராக நான் ரெண்டும் முக்கியமானது இல்ல. நீட்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து எல்லாமே நம்பினாங்க மக்கள், நம்பினாங்களா இல்லையா? பழைய ஓய்வூதிய திட்டம் நீட்டு முன்ன விட்டு போகலங்க. நீட்டு வந்து ஒட்டிய அரசாங்கம் இந்த நீட்டு குறித்தான பார்வையில் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் விலகி நிற்கிறதா? இல்ல ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? இல்ல, போராடிக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும். ஆளுநருக்கு எதிராக மசோதாக்கள் எல்லாம் முடக்கப்பட்ட பொழுது என்ன சொன்னீங்க? ஆளுநருக்கு எதிராக ஏதாவது எதிர்கட்சி போராட்டம் பண்ணாங்களா? அதிமுக போராட்டம் பண்ணிச்சா? பாஜக பண்ணிச்சா? எந்த கட்சிக்காரன் போராட்டம் பண்ணாங்க? கவர்னர் செய்வது தவிர தமிழக அரசாங்கத்தின் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மசோதாக்களை கையெழுத்து போட்டு கொடுக்காதது தவறுன்னு யாராவது ஆளுநரை பார்த்து எடப்பாடி பேசினாரா? அதுல இல்லாத அக்கறவங்களுக்கு என்ன இங்க அரசியல் களத்துல வருது? நீட்டை விடுங்க, நீட் இன்னைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரி, அதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்தில் அதற்கான போராட்ட களம் இன்றும் தொடர்கிறது. எல்லா செயல்பாடுகளும் வந்து நினைத்த மாற்றத்தில் ஒரு அரசு செய்து விட முடியாது.